தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த இயக்கத்தினை வழிநடத்துகிற போது கட்டுப்பாடு மிக்க இளைஞர் பட்டாளத்தினை உருவாக்கி அதில் எப்போதும் சிறப்பிடம் பெறுகிற பெரியார் நாடு என்கிற பெயருடைய ஒரத்த நாட்டுக்கு தனி சிறப்பை வழங்கக்கூடியவர்கள். தலைவரின் சொல் எதுவோ அதை கொஞ்சமும் மாறாமல் நடத்தி காட்டுகிற பெருமை ஒரத்த நாட்டுக்கு உண்டு. என்றாலும் கூட அந்த கட்டுப்பாட்டை ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மீறுகிற உரிமையும் பெற்ற ஊர் ஒரத்த நாடு. எப்போதும் தன்னுடைய இணையரையோ குடும்பத்தையோ வெளிப்படுத்தி கொள்ளாமல், அவர்களை முன்னிலைப்படுத்தாமல், அதை விரும்பாத தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களிடமே அம்மையாருடைய பெயரிலே மோகனா வீரமணி கல்வி அறக்கட்டளை நடத்துகிறோம் என்று சொல்லுகிற துணிச்சல் ஒரு ஊருக்கு இருக்குமே என்றால் அது ஒரத்த நாட்டு கழக தோழர்களுக்கு மட்டுமே தான் இருக்க முடியும். மிகச்சிறப்பான ஒரு பணியினை தொடர்ச்சியாக இந்த ஊர் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களிலே கிராமங்களிலே பெரியார் படிப்பகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. திறக்கப்பட்ட படிப்பகங்களில் மிக எழுச்சிகரமாக சரியாக செயல்படுகிற படிப்பகங்களில் தனிச்சிறப்பு இந்த கணந்தங்குடி கீழையூர் படிப்பகத்திற்கு உண்டு. ஒவ்வொரு குடும்பமும் தனக்கான வீட்டை கட்டும். எல்லாத்தையும் திட்டமிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வீட்டில் கழிப்பறை கட்டணுங்கிற யோசனை கூட யாருக்கு இருந்ததில்லை. எல்லா வீடுமே வீடு இருக்கும். அது என்னத்துக்கு அது பாட்டு தனியாக போயிடுவோம், கொள்ளைக்கு போயிடுவோம், கருகளுக்கு போயிடுவோம், வெளியில் போய் ஒதுங்கிக்கலாம், வயல் இருக்குது, வயக்காடு இருக்குது, எங்கே இருக்குன்னு போய்க்கலாம் என்று இருந்த சூழலில் இந்த கழிப்பறை கட்ட வேண்டும் என்கிற எண்ணமே ஒரு நெடுங்காலம் கழித்து வந்துச்சு. ஒவ்வொரு ஊரிலேயும் ஊர் சேர்ந்தாலோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சேர்ந்தாலோ கோயில் கட்டுவதற்கு எவ்வளவு வேணால் செலவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு வரி கட்டுறதுக்கு எந்த நேரத்திலையும் தயங்கினதே கிடையாது. ஆனால் அந்த ஊரில் அனைவரும் பயன்படக்கூடிய வகையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதா, அல்லது இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகள் தானே படிக்குது, அதுக்கு முறையான ஒரு கட்டடம் இருக்கா, நம்ம பிள்ளைங்க படிக்கிற இடத்துல சுகாதாரமான கழிப்பிடம் இருக்கான்னு என்னைக்கு யோசிச்சதே கிடையாது. வீடு கட்டுகிற போது கழிப்பறையால் நம்மால் படிப்பதற்கென்று ஒரு அறையை கூட எண்ணி பார்த்தவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் வீட்டுக்கு ஒரு நூலகம் வேண்டும் என்று தனியாகவே எழுதியிருக்கிறார். படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் வேண்டும், அறிவை பெருக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே 100 ஆண்டுகளாக ஒரு இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம்தான் என்கிற பெருமை நமக்கு உரியது. வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவுடைய எந்த மாநிலத்துக்கு வேணா போங்க, சுற்றி சுழன்று பார்க்கிற வாய்ப்பு இப்போதான் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஆனால் உடனே நம்மளாம் டூர் கிளம்பிடுறோம்ல, கேரளாவுக்கு போகிறோம், பக்கத்து ஊரில் பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறோம், பல்வேறு மாநிலங்களுக்கு போகிறோம். எங்கேயாவது அரசியல் கட்சிகளோ சமுதாய இயக்கங்களோ படிப்பகங்களை ஊர்தோறும் கட்டியிருக்கிறார்களா என்பதை அருள்கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இந்த வாசிப்பு மன்றங்களை, வாசகர் மன்றங்களை, செய்தித்தாள் படிப்பதற்கான வாய்ப்பை, நூலகம் செல்லுகிற வாய்ப்பை உருவாக்குவதற்கான தனித்த சிந்தனை இந்த இயக்கத்திற்கு மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கும் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற இயக்கமும் இந்த இயக்கம்தான். அதனுடைய வெற்றிதான் இத்தகைய படிப்பகங்கள். இந்த படிப்பகம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை படிப்பகங்களுக்கு முன்னுதாரணமாக ஆண்டு தவறாமல் ஆண்டு விழாக்களை ஒருங்கிணைத்து கல்விக்கான பரிசுகளை வழங்கி தொடர்ந்து இந்த செயல்பாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது என்கிற வகையில் இதை பிறரும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் படிப்பகம் கட்டுவது பெரிதல்ல, படிப்பகங்களிலே செய்தித்தாள்களை போடுவது பெரிதல்ல, அவை அனைத்திலும் ஆக்கப்பூர்வமாக தொடர் செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதனை இது நடத்தி காட்டியிருக்கிறது. அத்தகைய ஒரு விழாவிற்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு கிடைத்திருக்கிற அருமையான இந்த வாய்ப்புக்கு முதலிலேயே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை தவிர கல்விக்காக, படிப்புக்காக என்று செயல்பட்ட உலகத்திலேயே வேறு எந்த இயக்கத்தையும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இதுதான் படிப்பதற்கு என்னென்ன வாய்ப்பு வேணுமோ அத்தனையும் வழங்குவதற்காகவென்றே ஒரு இயக்கம் உருவானது.
ஏனென்றால் கல்விதான் இங்கே மறுக்கப்பட்டிருந்தது. பிறப்பின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு ஏதோ ஒரு வகையில், பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் கிடைத்து விடலாம், ஆனால் படிப்பதற்கு இவர்களுக்கு உரிமை வழங்கிவிடக் கூடாது என்று இந்த நாட்டிலே மிக நீண்ட காலமாக இருந்த அரசியல் சட்டம் இன்றைக்கு 1950க்கு பிறகு வேணா நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த அரசியலமைப்பு சட்டம், குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம் எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதி ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுத்து விடக்கூடாது என்று சொன்னது. கௌதம ஸ்மிருதி என்கிற இன்னொரு ஸ்மிருதி தான், சூத்திரன் வேதம் ஓதுவதை கேட்டால் அவன் காதிலே காய்ச்சி ஏற்றை ஊற்று, அவன் படிக்க முற்பட்டால், மந்திரத்தை சொல்ல முற்பட்டால் நாக்கை அறுத்து போடு என்று சொன்னது. அப்படி இருந்த ஒரு நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் படிக்கக்கூடியவர்கள், மிகச்சிறப்பாக படிக்கக்கூடியவர்கள், பெருமையோடு இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய அமைச்சர் சிறப்பு செய்தாரே, இத்தனை பேரை உயர்த்தி காட்டியிருக்கிற ஓர் இயக்கம் இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே திராவிட இயக்கம் ஒன்றுதான் தோழர்களே. அதனுடைய வெற்றியை கண்முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்தியா முழுக்க இருக்கிறவனுக்கு நம்மளை பார்த்தா எரியுது? ஏன் தமிழன்னு சொன்னா கோபம் வருது? ஏன் திராவிடன்னு சொன்னா கோபம் வருது? இன்றைக்கு கூட, இந்த நாளில் கூட இன்றைக்கு என்ன சிறப்பு, என்ன சொல்றோம்? எல்லாருமே சொல்லும்போது என்ன சொல்லுவான்? தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள், திராவிடர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள், இதை தானே எல்லாரும் சொல்லுவான். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்று ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் ஒரு ஆளுநரை சொன்னார், சுர்ஜித் சிங் பர்னாலா என்று. தமிழ்நாட்டினுடைய அரசை, சரியாக நடந்து கொண்டிருக்கிற அரசை கலைப்பதற்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்ன அரசியல் நேர்மையாளர் சுர்ஜித் சிங் பர்னாலா. அமைச்சர் சொல்லுகிற போது அடுத்த செய்தியை சொன்னார். ஆளுநராக இருந்தவரே அடுத்த அதே கட்சிக்கு ஓட்டு கேட்டு இந்த மண்ணிலே வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் இந்த இயக்கத்தின் மீது அவருக்கு ஒரு பற்று இருந்திருக்கிறது, இந்த மண்ணில் இந்த இயக்கம் எத்தனை சாதனை செய்திருக்கிறது என்பதை அவர் புரிந்திருக்கிறார் என்று பொருள். என்றால் அப்படி வந்தது சுர்ஜித் சிங் பர்னாலாவுக்கு பெருமை. ஆனால் அப்படி வந்த பர்னாலாவை மீண்டும் இதே மாநிலத்திற்கு ஆளுநராக கொண்டு வந்த பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, தலைவர் கலைஞருக்கு உண்டு. ஆளுநரையே நியமிக்கிற ஆளுமை பெற்ற மாநிலம், ஒரு அரசு, ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது திராவிட இயக்கம்தான். இந்த இயக்கத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஐயா ஆசிரியர் அவர்கள் கடந்த 6ஆம் தேதி பேசுகிற போது, நம்முடைய இதுல பள்ளியக்கிராரத்தில் பேசுகிற போது சொன்னார், இங்கே வெள்ளையனே வெளியேறு என்று இயக்கம் நடத்தி இருக்கிறார்கள், நாம் இந்த தொல்லையனே வெளியேறு என்று இயக்கம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசிற்கு தொல்லை தருவதற்காக என்றே ஒன்றிய அரசால் இன்றைக்கு ஆளுநர் RN ரவி என்பவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். என்னங்க இன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். அந்த ஆளுநர் எழுதியிருக்கிற அந்த வாழ்த்தை படிச்சீங்கனாலே அவ்வளவு தூரம் உங்களுக்கு கோபம் வரும். மகர சங்கராந்திங்கிறாரு, அதையாவது எங்கேயாவது பேர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்றேன், இந்த பேர்லாம் எனக்கு இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது என் வாழ்க்கையில. பொங்கலுங்கிற வார்த்தை வாயில வரமாட்டேங்குது, பொங்கல்னு சொல்றதுக்கு வலிக்குது. அதை தவிர மற்ற எல்லாரும் சொல்றாரு. லோஹ்ரி அவர் எழுதியிருக்கிற வாழ்த்தை நான் படிக்கிறேன். ராஜ்பவன் தமிழ்நாடு ட்விட்டர்ல வாழ்த்து எழுதியிருக்கிறாங்க. லோஹ்ரி, மகர சங்கராந்தி, போகலி பிகு மற்றும் உத்தராயணத்தின் விசேஷமிக்க நாளில் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துகள். அறுவடை காலத்தை குறிக்கும் இந்த பண்டிகைகள் அன்னை பூமிக்கான நமது ஆழ்ந்த நன்றியுறவை பிரதிபலிக்கின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளெல்லாம் வளவளன்னு எழுதிட்டு இவ்வளவு தூரம் எழுதியிருக்கிற இந்த வாழ்த்து செய்தியில் ஏறத்தாழ 10-15 வழி எழுதியிருக்கிறாங்க. கீழே ஹேஷ்டாக் வரைக்கும் போட்டிருக்கிறான். லோஹ்ரி, மகர சங்கராந்தி, போகலி பிகு, உத்தராயன் நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு ஹேஷ்டாக் போட தெரிஞ்சு இவ்வளவு பெருசா எழுதினவனுக்கு பொங்கல் என்று ஒரு வார்த்தையை எழுத தெரியாதா? தமிழர் திருநாள் என்று எழுத தெரியாதா? எழுதக்கூடாது என்கிற பார்ப்பன திமிர் இன்றைக்கு அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றியத்திலே பாரதிய ஜனதா ஆளுகிறது என்கிற திமிர் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நான் இவ்வளவு தூரம் போடும்போது ரொம்ப கோபமாக தான் எழுதியிருந்தேன் பதில். இவ்வளவு வேணாம், தமிழ் வேணாம், தமிழை வேணாம், பொங்கல்னு சொல்றது கூட வலிக்குதுன்னா என்ன ராஜ்பவனுக்கு நீ இங்கே இருக்கிற? நீ எதுக்கு இங்கே இருக்கணும்? அவ்வளவு வலிக்குதுன்னா ஏன்டா உனக்கு தமிழ்நாடு? எங்கள் பண்டிகையை, எங்களுடைய விழாவை கொண்டாடுவதை, அந்த பெயரை சொல்லுவதற்கு கூட அவர்களுக்கு வலிக்கிறது. ஏன்னா உழவு என்பது பாவத்தொழில் என்று அவர்களுடைய மனு தர்மம் சொல்லுகிறது. நாம் என்ன கொண்டாடுகிறோம்? பொங்கலை உழவர் திருநாள் என்று கொண்டாடுவாளர் திருநாள் என்று கொண்டாடுகிறோம். உழவுக்கு பயன்படுகிற கருவிகளை, உழவுக்கு பயன்படுகிற உயிரினங்களை சேர்த்து போற்றுகிற ஒரு நாளாக நாம் கொண்டாடுகிறோம்.
உழவு என்பது பார்ப்பனர்களை பொறுத்தவரை பாவத்தொழில். ஒரு நாள் அவன் இறங்க மாட்டான், இறங்கினா அவன் பாப்பானா இருக்க முடியாது என்று மனதர்மம் சொல்லுகிறது. அந்த திமிர் தான் இன்றைக்கு உழவர் திருநாள் என்று கூட அதில் சொல்ல வர மாட்டேங்குது, தமிழர் திருநாள் என்று கூட சொல்ல வர மாட்டேங்குது. இது ஏதோ ஒரு ஆரன் ரவிக்கு உள்ள கொழுப்பு அல்ல, அவருக்குள்ள திமிர் அல்ல, இது ஆரிய திமிர். அது ஆரன் ரவியின் மூலமாக இன்றைக்கு வெளிவருகிறது. நாம் போற்றுகிறோம், நாம் உழைக்கிறோம், நமக்கு உதவுகிற நமக்கு பயன்படுகிற அத்தனை உயிரினங்களையும் போற்றுகிறோம். அந்த மானுட பண்பு உயிர் நேயம் தமிழர்களுக்கு உரியது. நமக்கு கூட பல நேரம் தோன்றும், ஏன்னா இன்றைக்கு டிராக்டரை பயன்படுத்துகிறோம், எல்லா நேரங்களையும் மாட்டை பயன்படுத்துகிறோமா? இல்லை. எல்லா கருவிகளையும் இன்றைக்கு பழைய மாதிரி ஏற்கலப்பையை தூக்கிட்டு போகிறோமா? இல்லை. எவ்வளவோ மாற்றம் வந்து விட்டது. இன்றைக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்து விட்டதற்கு பிறகு எப்போதும் அறிவியலை பேசுகிற திராவிடர் கழகம் எப்படி நீங்கள் பொங்கலை கொண்டாடுறீங்க, உழவர் திருநாள் கொண்டாடுறீங்க, இதெல்லாம் கொண்டு வர்றதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சில பேர் கேட்பது உண்டு. இது இயற்கையை போற்றுகிற விழா. இன்றைக்கும் பொங்கலை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றால், அருமை தோழர்களே, இதுதான் மதச்சார்பற்ற ஒரே விழா. பொங்கலை சொல்லிட்டு அதுக்கு இதுதான் புராணம்னு எந்த பயலும் சொல்லவே முடியாது. இது நாள் வரைக்கும் பொங்கலுக்கு ஒரு புராணத்தை எவனாலும் சொல்ல முடியாது. இந்த கடவுள் கொண்டாந்து கொடுத்தாரு, இந்த ரிஷி கொண்டாந்து கொடுத்தாரு, அவர் பெத்து போட்டது இது, இவனு சேர்ந்து பெற்றது இதுன்னு எந்த பண்டிகைக்கும் எவனும் சொல்ல முடியாது. இத்தனை பேரை கொலை பண்ணது இதுன்னு விழா நடத்த முடியாது. நீ தீபாவளிக்கு ஒரு கதை சொல்லுவான், தமிழ் புத்தாண்டை நம்ம சொல்கிற ஏப்ரல் இப்போ நம்ம சித்திரை 1க்கு ஒரு கதை சொல்லுவான், எல்லா பண்டிகைக்கும் கதை சொல்கிறவன் பொங்கலுக்கு மட்டும் கதை சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் இந்த மண்ணின் மைந்தர்களான உழைக்கும் மக்களின், உழவர்களின், தமிழர்களின், திராவிடர்களின் திருநாள். ஆரியர்களால் இன்றைக்கும் கைப்பற்ற முடியாத திருநாள். அவனால் அது ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் இன்றைக்கு அவர்களுக்கு பொங்கல் என்றால் கொதிக்கிறது. அமைச்சர் சொன்னார், பொங்கல் அன்னைக்கு சிஏ எக்ஸாம் வைப்பேங்கிறான், பொங்கல் அன்னைக்கு நெட்டு தேர்வு வைப்பேங்கிறான். ஏற்கனவே பேங்க் எக்ஸாம் இதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம் வச்சான். ஏன் நீ என்னடா நீ மட்டும் தனியாக நிற்கிற? அவனுக்கு எரியது எல்லா பக்கமும் இருந்தோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் வந்து என்ன பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சில மாதங்களுக்கு முன்னால், ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் தெலுங்கானாவிலேருந்து ஒரு 40 பேர் எம்எல்ஏ எம்பிக்கள், அந்த ஏற்கனவே ஆட்சி செய்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியினுடைய துணைத் தலைவர் உட்பட எல்லாரும் வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, பெரியார் திடலுக்கு வர்றாங்க, தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகத்துக்கு வர்றாங்க. வந்து 2 நாள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை பிஜேபி 2014 எல்லா இடங்கள்லையும் ஜெயிச்சது, தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. 2019 பெரிய சுனாமி, மோடி சுனாமின்னு சொல்லி இந்தியா முழுக்க தனி பெரும்பான்மையில் மிருகபல மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இடம் கிடைத்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆட்சி செய்தார்கள். அப்போதும் தமிழ்நாட்டினுடைய 40 இடங்களில் ஒரு இடம் கூட அவர்களால் ஜெயிக்க முடியல. 2024 3வது முறையாக மோடி ஆட்சி நடந்தது. இப்போதும் பிஜேபியால் இங்கே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அப்படி என்றால் இந்த மண் எதை பின்பற்றுகிறது, எது இதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று எங்களுடைய தலைவர் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று. அவன் எந்த மாநிலம் தெரியுங்களா? தனக்குன்னு தனி மாநிலம் வாங்கினவன். சாதாரண எல்லா மாநிலம் மாதிரியும் கிடையாது. தெலங்கானா என்று ஒரு மாநிலம் உருவாக வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடுங்காலம் போராட்டம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ஆந்திராவை 2ஆக பிரித்து தெலுங்கானாவை வாங்கி அதுக்கு தலைநகரமாக ஆந்திராவுடைய தலைநகரமாக இருந்த ஹைதராபாத்தை சேர்த்து வாங்கினவன். அவ்வளவு வெற்றி பெற்றவனால் ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதாவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ பார்ப்பன கும்பலையோ சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திராவிட இயக்கத்திடம் வந்து பாடம் கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஐயா ஆசிரியர் அவர்களை பார்த்து அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற அவர் பேசுகிற போது சொன்னார், ஆள் என்ன சைஸில் இருந்தார், ஆசிரியர் பக்கத்தில் உட்காரும்போது ஆசிரியர் அப்படி குறுகி உட்கார வேண்டிய சூழல் மாதிரி இருக்கு. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி என்று நம்முடைய தமிழக தலைவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னார், நாங்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் தான் பாடம் நடத்தணும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தெலங்கானாவையும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியரிடம் அவர் கேட்கிறார். அமைச்சர் சொன்னாரே, ஆசிரியர் சட்டமன்றத்திற்கு போனதில்லை, நாடாளுமன்றத்திற்கு போனதில்லை, எந்த ஒரு பதவியும் வகிக்கவில்லை. தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், எங்களை வழிநடத்துகிற இடம் பெரியார் திடல், எங்களை வழிநடத்துகிற தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் என்று இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் சொல்கின்றன. மகாராஷ்டிராவிலே இடஒதுக்கீடு
வழங்க வேண்டுமா? ஆசிரியர் வீரமணியிடம் அறிவுரை கேளுங்கள் என்று அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்லுகிறார். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா ஆசிரியரை பெங்களூருக்கே அழைத்து போய் கருத்தரங்கம் நடத்துகிறார். தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் வந்து வழிகாட்டுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். பீகார், உத்தரப்பிரதேசம் என்று ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கிற தலைவர் பெருமக்களும் வணங்கி எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்கிற கேட்கிற தலைவராக திராவிடர் கழகத்தினுடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தகைய தலைவரை பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக இந்த பணிகளை இடைவிடாமல் செய்து கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணம். இன்றைக்கு இந்த படிப்பகங்கள் எல்லாம் ஆற்றி இருக்கிற பணி என்ன? ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்க, படிப்பதற்கு இன்றைக்கு எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் கையெழுத்து போட தெரியாத ஆட்கள் உண்டா? இன்றைக்கு நிலைப்பாடில் யோசிச்சு பாருங்க, கையெழுத்து போட தெரியாத ஆட்கள் உண்டா? படிக்காத ஆட்கள் உண்டா? இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 26% பேர் தான் கல்லூரிக்கு போகிறவன் +2 முடிச்சுட்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த தொகை அப்படியே 2 மடங்கு 52 விழுக்காட்டு பேர் பள்ளியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய போட்டி எப்போதுமே உத்தரப்பிரதேசத்தோட, பீகாரோட, குஜராத்தோடலாம் கிடையாது. நம்முடைய போட்டி பிரான்ஸோட, ஃபின்லாண்டோட, அமெரிக்காவோட, இங்கிலாண்டோட, இந்திய உலகினுடைய மிக முக்கியமான கல்வியிலே முன்னேறி இருக்கிற நாடுகளை போட்டி இலக்காக கொண்டு அதை கொண்டு இங்கே கல்வியை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படி உயர்த்தி கொண்டிருக்கிற இடத்தில் இந்த படிப்பகங்களோ இந்த கல்வி மையங்களோ இவையெல்லாம் செய்திருக்கிற பணிகள் என்ன தோழர்களே? படிப்பதற்கு யாருமே இல்லை, இவர்களுக்கெல்லாம் படிக்க வராது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்திலேயே மக்களுக்காக பத்திரிகையை நடத்திய இயக்கம் இந்த இயக்கம். ஒன்றல்ல, இரண்டல்ல, 300க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளை திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கின்றன. தந்தை பெரியார் 1925 தொடங்கி அத்தனை ஏடுகளை நடத்தி இருக்கிறார். அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகனார், ஒவ்வொரு தலைவரும் நடத்திருக்கிய பத்திரிகைகள் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்திருக்கின்றன. அவ்வளவு இடங்கள்லையும் இந்த படிப்பகங்கள் தான் மக்களை என்ன படிக்க முடியாது, என்ன பண்ணுறது, யாரையாவது ஒரு ஆள் படிக்க வச்சு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. விடுதலையை படிக்க தெரியாத பழைய திராவிடர் கழக தோழர்கள், பெரியார் தொண்டர்கள் இளைஞர்களை பிடித்து நீ படி என்று அந்த படிப்பதை ஒவ்வொரு இடங்களில் இருந்து கேட்க சொல்லி புதிய இளைஞர்களை உருவாக்கி படிக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இத்தகைய படிப்பு நிலையங்கள் தான் பல்வேறு அரசு அலுவலர்களை உருவாக்கி இருக்கு. எத்தனை அரசு அலுவலர்கள் இத்தகைய படிப்பகங்களில் வந்து தினத்தந்தியை படித்து, தினமணியை படித்து, குறிப்பு எடுத்து IAS தேர்வுகளுக்கு உருவாகி இருக்கிறார்கள். இவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதை அடுத்த தலைமுறை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த படிப்பகங்களில் வந்து படிப்பவர்களுடைய வயது 40 கடந்ததாக இருக்கக்கூடாது. பள்ளி மாணவர்கள் இந்த படிப்பகத்தையும் நூலகத்தையும் அதிகம் பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஈர்க்கின்ற வகையில் இங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு இந்த இயக்கம் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொள்ளும். அதை தனி கவனத்தோடு செய்ய வேண்டும் என்று ஐயா ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாம் மேற்கொள்வோம். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கம் செய்கிற பணிகள் வடநாட்டவர்களுக்கு, குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு, RSSக்கு, பார்ப்பனர்களுக்கு எரிச்சலை தந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து நிதி நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிதி நெருக்கடியையும் கடந்து இந்த அரசு பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால் தான் திராவிட மாடல் அரசு என்று தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். இதை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறார்கள். அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இது வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் மிக சரியாக எடுத்துவிட்டு சென்றார். அடுத்த ஆண்டு உரத்த நாளில் தேர்தல் நடக்கிற போது முதல் வெற்றி இந்த ஊரிலிருந்து வந்தது என்று பதிவு செய்யக்கூடிய வகையில் இங்கே வெற்றி அமைய வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். இது ஏதோ தேர்தலுக்காக நடத்தப்படுவதல்ல, தேர்தல் அல்ல நம்முடைய நோக்கம். இந்த இயக்கம் பாடுபட்டிருப்பது அதனுடைய பலனை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி யாரிடமும் போய்விடக்கூடாது. எத்தனை சிரமமான இடங்களில் ஏன் இவ்வளவு பேசுகிறோம் அருமை தோழர்களே? பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறதே, இன்றைக்கு வந்தவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர். ஒவ்வொரு நாளும் ஆளுநர் RN ரவி கொடுக்கிற அத்தனை இடையூறுகளையும் தாங்கி கொண்டிருக்கிற அமைச்சர். 1 2 இல்லை, எல்லா பல்கலைக்கழகங்களையும் பிரச்சனை. அவரால் நியமிக்கப்பட்ட ஊழல் நிரம்பிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், ஊழல் நிரம்பிய பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார்கள், அவர்கள் உருவாக்கி இருக்கிற சர்ச் கமிட்டி அத்தனையிலே அவ்வளவு பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார். எல்லா எதிர்க்கட்சியும் பேசினா, யோக்கியமானவனாக இருந்தால் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமித்த ஆளுநரை பார்த்து பேசியிருக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தை இன்றைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கீழ் வைத்துக் கொண்டிருக்கிற ராஜ்பவனை நீட்டி கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் விடுத்து விட்டவர்கள் பேசுகிறார்களே. இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் அதை போராடுவதற்கு தகுந்த ஒரு அமைச்சராக இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கிறார். அருமை தோழர்களே,
தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் நியமிக்கப்பட்டிருப்பது வரலாற்றின் மிக முக்கியமான மைல்கல். இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து ஒருவரை மிக உயர்ந்த ஒரு அமைச்சர் பதவியிலே அமர்த்தி அவரை செயல்பட விடக்கூடிய ஒரு தலைவரை இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிறது, பெற்றிருக்கிற முதலமைச்சரை உருவாக்கி இருக்கிறது என்றால் எல்லா இடங்களிலையும் பேருக்கு பொம்மைகளை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஆர்எஸ்எஸ்ஸால் பிஜேபியால் ஏராளமான பொம்மைகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது உண்டு. ராம்நாத் கோவிந்த் என்று ஒரு பொம்மையை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவராக வச்சிருந்தான். இப்போ மர்மூவத்தையும் கொண்டாந்து குடியரசுத் தலைவராக வச்சிருக்கிறான். பொம்மைகளை வைத்தவர்கள் ஆட்சி நடத்துவார்கள். உண்மையான ஆளுமைகளை, தகுதியானவர்களை தேடிப்பிடித்து அவர்களை அடையாளம் காட்டக்கூடிய அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். அந்த பண்பு திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிற பண்பு. இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களையும், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திராவிட பேரினத்து மக்களை உருதாய் மக்களாக கருதி அனைவருக்குமான வாய்ப்பை வழங்குவதற்காக இத்தனை ஆண்டுகளாக இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தனை போராட்டங்கள், அன்றாட நடப்புகள், இவையெல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். இந்த செய்திகள் எல்லாம் இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படிப்பகங்களில் நாளிதழ்கள் வாங்கப்படுகிறது. பொழுதுபோக்குவதற்காக அல்ல. அடுத்தடுத்த தலைமுறை சரியான அரசியல் புரிதோடும் கொள்கை தெளிவோடும், அதைவிட முக்கியமாக வருங்காலத்தை வழிநடத்துகிற தலைமை பண்போடும் உருவாக வேண்டும் என்பதற்காக நடத்துகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை தான் மொத்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவிற்கு தொகையை பெறக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். 2 பட்ஜெட் போடுவாங்க. ஒன்று தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே 2 பட்ஜெட் போடுறாங்க. ஒன்று பொது பட்ஜெட், இன்னொன்று வேளாண் துறைக்கான பட்ஜெட். ஆனால் வேளாண் துறைக்கான பட்ஜெட்டை விட அதிகமான நிதி ஒரு துறைக்கு ஒதுக்கப்படுகின்றால் அது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமானது இங்கே அடித்தளத்தில் இருக்கிற மாணவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்து உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்கிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கிராமத்திலிருந்து பல்வேறு கிராமங்களில் இருந்தும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு நல்லா படிக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். நான் முதல்வன் திட்டம் இடம்பெறுகிறது. பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இங்கே சர்வசாதாரணமாக கடந்த தலைமுறையில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்றிருப்பார்கள், எத்தனை பேர் நம்முடைய பெண் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் அதை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய பணியை திராவிட இயக்கங்கள் செய்திருக்கின்றன. பெண் பிள்ளைகள் ஏன் படிக்க வேண்டும் என்றிருந்த சூழ்நிலையை கடந்து இன்றைக்கு அனைவரும் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக 1989 தொடங்கி படிப்படியாக 8ஆம் வகுப்பு படித்தால் 5000 ரூபாய் திருமண உதவித்தொகையாக தர்றேன் தலைவர் கலைஞர் அறிவிக்கிறார். அது வரைக்கும் பள்ளி கல்விக்கு போகாத பிள்ளைகள் எல்லாம் இந்த 8ஆம் வகுப்பில் சரி 8ஆம் வகுப்பு வரைய படிச்சிட்டோம்னா 5000 ரூபா கொடுக்குறாங்க திருமணத்துக்கு. சரி, கல்யாண நேரத்தில் ஹெல்ப்பாக இருக்கும், பரவாயில்ல புள்ள படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. 1996 ஆட்சிக்கு மீண்டும் வருகிறார் தலைவர் கலைஞர். வந்தவுடனே அப்போது செய்கிறார், 8ஆவது வரைய படிச்சிட்டாங்க, ஐயா 9வது 10ஆவதுலாம் ட்ராப் ஆகுது, அப்படியா, சரி அதை அப்படியே தூக்கி அந்த மைல்கல்லை தாண்டி போடு. 10ஆம் வகுப்பு வரை படித்தால் திருமண உதவித்தொகையாக 10,000 ரூபாய் தருகிறேன் என்று அறிவிக்கிறார். அப்போ பெண் பிள்ளைகளுடைய படிப்பு 10ஆம் வகுப்பு வரை நீள்கிறது. பிறகு 2006 ஆட்சிக்கு வருகிறார். 12ஆம் வகுப்பு வரை படித்தால் 25,000 ரூபாய் திருமண நிதி உதவி தொகையாக தருகிறேன் என்று அறிவிக்கிறார். 12வது வரைய புள்ள படிச்சிருச்சுன்னா அப்புறம் காலேஜ் எட்டி பார்க்குறதுக்கு யோசிக்காதா, ஆசைப்படாதா? அந்த ஆசையை தூண்டணும்ல. வெறுமனை போய் படின்னு சொன்னால் நம்மளால் படிச்சிருவானா? என்னைக்காவது நல்லது சொல்லி நம்மளால் கேட்டிருக்கிறானா? காலம் முழுக்க அதுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ், ஒரு பரிசு, ஒரு ஊக்கம் தட்டி கொடுக்கறதுக்கு, வா நான் இழுத்துட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று வேணும்ல. அரசாக இருக்கிற போது அதை செய்தது. இதை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை அந்த தலைவர்களிடம் ஊட்டிய தலைவர்தான் தந்தை பெரியார். இன்றைக்கு பல அறவேக்காடுகள் பேசி கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். இந்த இயக்கம் செய்திருப்பதை 100 ஆண்டுகள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். அரைவேக்காட்டு குடிகாரர்களுக்கு அந்த அறிவு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவன் அறவேக்காடு கூட கிடையாது. எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு ஆரிய கைக்கூலியாக தன்னைத்தானே வெற்றி கொண்டிருக்கிற ஒரு கேவலமான பிறவிகளுக்கு இந்த புத்தி எப்போதும் வராது. நம்ம இந்த இயக்கம் ஆற்றியிருக்கிற பணியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது.
இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு இந்த மாநிலம்தான் பெண்கல்வியிலே உயர்ந்து நிற்கிறது. இந்த மாநிலம்தான் மிகச்சிறப்பான ஜிடிபியை பெற்றிருக்கிறது. இந்த மாநிலம்தான் கல்வியிலே இந்தியாவுடைய முதன்மையான 100 பல்கலைக்கழகங்களை கல்லூரிகளை பட்டியலிட்டால் 32 இடங்களை இந்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும் பெறுகிறது என்றால் அவ்வளவு சிறப்புகளை இந்த மண்ணிலே உருவாக்கி கொடுத்திருப்பது திராவிட இயக்கம். ஆனால் எந்த தமிழ் உணர்வை இந்த இயக்கம் ஊட்டியதோ, எந்த ஈழ உணர்வை இந்த இயக்கம் ஊட்டியதோ அதை களவாடி கொண்டு போய் இந்த இயக்கத்திற்கு எதிராகவே நிறுத்த வேண்டும் என்பதற்காக RSSஆல் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கைக்கூலி இன்றைக்கு திராவிடர் இயக்கத்தை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி அவதூறு பேசுகிறார்னு சொன்னால் இந்த மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து தந்தை பெரியாரை பற்றி எளிவாக பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை என்பதை, அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, அத்தனை இயக்கங்களும் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மண் இன்றைக்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. நான் தொடக்கத்தில் பேசும்போது சொன்னேன், நன்றி உணர்வுடைய தமிழர்களால் நாளும் நினைவு கூறப்படுகிற தலைவர் என்று. இன்றைக்கு மட்டுமல்ல, தமிழர்கள் வாழ்கிற வரைக்கும், தமிழர்கள் நல்வாழ்வு வாழ்கிற வரைக்கும், அல்லது அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்தாலும் அப்போதும் நினைவு கூறப்படுகிற தலைவராக தந்தை பெரியார் ஒருவர்தான் திகழ்வார். அத்தனை தலைவர்களும் அந்த பெயருக்குள்ளே அடக்கம். அறிஞர் அண்ணாவை சொல்லவில்லையா, முத்தமிழறிஞர் கலைஞரை சொல்லவில்லையா, இந்த நாட்டிற்காக உழைத்த அத்தனை பேரையும் சொல்லவில்லை என்றால் அத்தனை பேருக்குமான மைய புள்ளியாக, அனைவரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமையாக தந்தை பெரியார் அவர்கள் திகழ்கிறார். அந்த பெரியாரை 50 ஆண்டுகள் அவர் மறைந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் அனைவரையும் பேச வைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தின் எல்லா தலைவர்களுக்கும் தத்துவங்கள் அவர்கள் உருவாக்கியதுண்டு, மிகப்பெரிய இயக்கங்களை உருவாக்கியதுண்டு. ஆனால் அத்தனை தலைவர்களுக்கும் அது அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கம் தொடர்ந்ததா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்தியாவிலே உருவான ஏராளமான தலைவர்கள், தத்துவ கர்த்தாக்கள் உண்டு, உலகம் முழுக்க தோன்றியவர்கள் உண்டு. அவர்களுக்கு பிறகு அந்த இயக்கங்கள் நீர்த்து போயிருக்கின்றன. அவர்களுக்கு பிறகு உரிய தலைமை இல்லாமல் அந்த இயக்கங்கள் நசிந்து போயிருக்கின்றன. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் 1973 மறைந்தார். இந்த 2025 பெரியார் பெயரை கேட்டால் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் கூலிகளுக்கும் கொலை நடுங்குகிறது என்றால் அந்த பெயரை, பெரியாரை காலம் முழுக்க சுமந்து 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 இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்களை கொண்டு சேர்த்திருக்கிற தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். அவருடைய உழைப்பு இல்லை என்றால் இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுக்க கிடையாது. இன்றைக்கு பெரியாரை போற்றலாம். அம்பேத்கர் அவர்களுடைய இயக்கம் அவருக்கு பின்னால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. உலகத்தினுடைய பல்வேறு தலைவர்களுக்கு இந்த சிக்கல் நடந்திருக்கிறது. நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட கோயம்புத்தூரில் பேசுகிற போது அந்த உரையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அத்தனை தலைவர்களுக்கும் தொடர்ச்சி இல்லாமல் போனது இங்கே தந்தை பெரியாருக்கு பிறகு ஆசிரியர் வீரமணி என்கிற ஒற்றை தலைவர் கிடைத்தார். அதனால்தான் தந்தை பெரியார் இன்றைக்கும் ஆற்றல் மிக்க தலைவராக அடையாளப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆற்றல் மிக்க தலைவராக எல்லாராலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். கட்சிகளை கடந்து, இன மொழியை கடந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை மிக பிரமாதமாக தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு செல்போனில் ஒரு படத்தை காட்டினார். தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பத்திரிகையினுடைய ஆசிரியர், அவர் மறைந்து விட்டார். அந்திமழை இதழினுடைய ஆசிரியர் இளங்கோவனவர்கள். இளமை காலத்திலேயே மிக உழைப்பால் உயர்ந்த ஒருவர். அண்மை காலத்தில் அவர் மறைந்து போனார். அவருடைய மறைவுக்கு பிறகு பெங்களூரில் இருக்கிற ஒரு ஈமக்கிரியை நடத்தக்கூடிய இடத்துல, அதாவது உடல் எரிக்கக்கூடிய அந்த அரங்கத்தில், எலக்ட்ரிக்கல் சுடுகாடுன்னு சொல்லுவோமே, அதுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போன பெங்களூரில் நான் சொல்கிறது, அங்கே போனவர் அங்கே இருந்து ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சார். அங்கே புத்தருடைய படம், டாக்டர் அம்பேத்கருடைய படம், தந்தை பெரியாருடைய படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் நான் சொல்கிறது, எல்லா இடங்களிலேயும் ஒடுக்கப்பட்ட மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், பார்ப்பனர் அல்லாதாராக இருக்கிற அனைத்து சமூக மக்களும் இவர்தான் எங்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர்கள் தந்தை பெரியாரை இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்திருக்கிறார். உலகம் முழுக்க கொண்டு சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். இங்கே நம்ம படிப்பக நூலகம் திறந்துட்டோம். இதே போன்ற கட்டமைப்பு தமிழர்கள் வாழ்கிற பல்வேறு உலக நாடுகளில் இன்றைக்கு உருவாகிறது. இன்றைக்கு ஜப்பானில்
தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரில் படிப்பகங்களை உருவாக்குகிறார்கள். இந்த சிந்தனை தமிழர்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் போய் சேருகிறது. அப்படி இந்த இயக்கத்தினுடைய பணிகளை கொண்டு சேர்க்கிற பெரும்பணியில் ஒரு அடித்தளமாக, அடிக்கட்டுமானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இத்தகைய நம்முடைய படிப்பகங்கள், நூலகங்கள் போன்றவை. அதை செழுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி இன்னும் ஏராளமான இளைஞர்களை அதன் ஊடாக கொண்டு வர வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கண்ணந்தங்குடி கீழையூரினுடைய இந்த விழா இன்னும் பல்வேறு இடங்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டியது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான மகிழ்வான அந்த நிகழ்வை இந்த கிராமத்து மக்களோடு, இந்த ஊர் பகுதி பெருமக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய உரிமை எங்களுக்கு உண்டு. இன்றைக்கு நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சொன்னாரே, இந்த ஊரினுடைய பெருமையாக திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய ஐயா எல்ஜி அவர்களுக்கு அண்ணா விருது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது நாளை என்கிற போது அதையும் பெருமைப்படுத்தி மகிழ்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு இந்த மேடைக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய சிறப்புகளை நான் இங்கே தனியாக சொல்லணும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் எத்தகைய கொள்கையாளர் என்பதை, எத்தகைய போராட்ட குணம் மிக்கவர் என்பதை தமிழ்நாடு அறியும். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு பேசப்படுகிற போதெல்லாம் மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவசியம் பேசப்படும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படாது, இந்தியா முழுக்க பேசப்படும். அப்படி பேசப்படுகிற போதெல்லாம் ஐயா எல்ஜி அவர்களுடைய பெயரும் அதில் இணைத்து பேசப்படாமல் இருக்க முடியாது என்கிற வரலாறு அவருக்குரியது. அத்தகைய சிறப்பு பெற்ற அவர்களுக்கு அண்ணா விருது வழங்குகிற அந்த நாளில் நானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது பெரிய மகிழ்ச்சிக்கு உரியது. அத்தகைய அருமையான வாய்ப்பை வழங்கி இந்த நிகழ்வில் பங்கேற்கிற மிகச்சிறப்பான வாய்ப்பை வழங்கி இருக்கிற பெரியார் படிப்பகம், கேஆர்சி நினைவகம், பெரியார் படிப்பகம், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி நூலகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், மிகச்சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற மோகனா வீரமணி கல்வி அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும், ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்து, மிக நீண்ட நேரம் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த சூழலில் இந்த பொது அரங்கில் அமர்ந்திருக்கிற இந்த பகுதி பெருமக்களுக்கும், திராவிடர் கழக தோழர்களுக்கும், கண்ணந்தங்குடி கீழையூர் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.